ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எனக்கு தாட் ஃபார் த டே. கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு ஒரு பழமொழி இருக்குது. கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு. அது என்னன்னா, ஒரு இடத்துல நீங்கள் கும்பலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அன்வான்ட் திங்ஸோ வாண்டட் திங்ஸோ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் உங்களுக்கு இருதயத்தில் தோணுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செட் ஆகுமா செட் ஆகாதா, க்ளோஸாக இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பெரியவங்கள்ட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்க ஏதோ கன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க, கேங்காக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தப்புன்னு தோணுது, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு தோணுதுன்னா, அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணுறது தான் அதோட மீனிங். கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரியங்கள், தீமையான காரியங்கள், தீமைன்னு தெரியாமலே சம்வாட் பேசிகிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கிற இதில் நீங்கள் சொன்னால் ஓகே, சொல்லாட்டி அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி. கழுவும் போது சில அது வளவலன்னு இருக்கும், அதில் நழுவிடும் அந்த சில மீன்கள். அந்த மாதிரி அந்த கேங்லேருந்து அப்படியே நழுவி போகிற மாதிரி, அதுதான் அது மீன் பண்ணுது. அதே மாதிரி இது வசனத்தோடு ரிலேட் பண்ணோன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கள்னு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. அதுதான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் சேம் மீனிங். ஸோ திங்க். எனக்கு தாட் ஃபார் த டே. கழுவுற மீனில் நழுவுற மீன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.